வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம், தமிழ் வருட பிறப்பு, தமிழ் புத்தாண்டு ஆசீர்வாத மந்திரம். அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த பதிவினை பதிவிடுகின்றோம். இந்த பதிவானது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவு. க்ஷேமமாக இருப்பீர்கள். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு ஆசீர்வாத மந்திரம். அனைவருக்கும் இனிய தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு பண்டிகை நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்ரேவ கல்பிமானி பூஜானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாஜானி ஜீவந்தே ஆனந்தம் விஷம் விஷம் தேதே ஸ்ரீஷாவாஹ துரீவா குணி வித்யா பரமேவ்யோம் அந்தர்விஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதே அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபித் பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்யா சாங்கிரஹண்யேஷ்ட்யாயதே யமாம்பே ராகும் சங்கிரண்ணாணீதி துவாரசமாரக்னேரசனா பவதி துவாரசமாசாः संवत्सरः संवत्सरमेवावधुन्ते भौन्तेर्भवति ऊर्ध्वैवं चाः ऊर्जमेवावधुन्ते चित्रानक्षत्रं भवति चित्रं वा एतत्सर्वं यजस्य मेतस्य वृद्धिः क्षेर्वच स्वमायुष्यमारोग्यमावेदा शोभामानं मदीयसे धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं तरदं वत्सरं दीर्घमायुः सतमानं भवति सदाय पुरुषसेवेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठाते. விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 1/1/5126 நாள் 4/4/2025 இந்து வாசனம் திங்கட்கிழமை சைத்திர விஷு புண்ணியகாலம், தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு பண்டிகை. இன்று சைத்திர விஷு புண்ணியகாலம் நன்னாளில் தர்ப்பணம் செய்யக்கூடிய அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தங்களது சம்பிரதாயம் எதுவோ அதன் பிரகாரம் நெற்றியில் இட்டுக்கொண்டு எள்ளுடன் அக்ஷயை சேர்த்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சித்திரை மாத பிறப்பு தர்ப்பணம் செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், ஒரு நாளில் 2 தர்ப்பணம் செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கிரகணமாக இருக்கட்டும், எந்த புண்ணியகாலமாக இருக்கட்டும், சைத்திர விஷு புண்ணியகாலத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம். அதைத்தான் செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சம் உலகம் முழுவதும் உள்ள மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் ஆசீர்வாதங்கள். சர்வ பூலோகேனா ஜனன சகல சர்வே ஜனானாம் யஜமானானாம் சககுடும்பானாம் சகபுத்திரானாம் புத்ரியானாம் பௌத்ரானாம் பௌத்ரியானாம் பந்தூவர்கானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்திः சித்தர்த்தம் शरीर अवरोह दृढ़ात्रता सिद्धिरस्तु सर्वव्याधि निवारस्तु समस्त मंगल
प्राप्तिरस्तु विद्या प्राप्तिरस्तु विद्या अभिवृद्धिरस्तु उद्योग प्राप्तिरस्तु उद्योग अभिवृद्धिरस्तु अति उन्नत शीघ्रमेव विवाह प्राप्तिरस्तु दीर्घ सौमंगल्य अवाप्तिरस्तु प्राप्तिरस्तु पुत्र पुत्री पौत्र पौत्री अभिवृद्धिरस्तु उन्नत व्यापार विषये व्यापारस्थलेन अभिवृद्धिरस्तु उपरि उपरि लाभ सिद्धिरस्तु सर्वे जनैः मनोवाञ्छाबल सिद्धिरस्तु. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அடியனுடைய அனைத்து அன்பு இந்தியங்களும் இந்த சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை தங்களது வாழ்க்கையிலே சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பானுவாசனத்திலே பகவானாகப்பட்டவர் சூரிய பகவான் மேஷராசியில் சஞ்சரிப்பதால் பஞ்சபூதங்களினுடைய ஆக்கிரமிப்பு சர்வ ஜனங்களையும் பாதிக்காமல் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அவசியம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1/1/5126 நாள் 14/4/2025 இந்துவாசரம் திங்கட்கிழமையன்று தங்களது கிரகங்களில் ஒலிக்க வைத்து அனைவரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களது குடும்பத்திற்கு நிச்சயமாக கண்டிப்பாக விக்னேஸ்வராதி சமஸ்த ஹரிஹர கோட்டி 33 கோடி தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பார்த்து அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். ததாஸ்து.